வணக்கம் நண்பர்களே. சேட்டை பண்ற பொண்ணை எப்படி அடக்கிறதுன்னு அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியுன்ற கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம அனிமேஷன்ல பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, வெளியில தான் விருப்பப்படி வாழ்ந்துட்டு வரன்னு பீத்திக்கிட்டாலும் வீட்டுக்குள்ள அம்மா சொல்றதுக்கு எதிர்பேச்சு பேசாம தலையாட்டுற பொண்ணு படிப்பிலையும் சரி சேட்டையிலையும் சரி நம்பர் 1 தான். இவளுக்கு 3 கேர்ள் பெஸ்டிஸ் வேற இருக்காங்க. அதுங்களோட சேர்ந்துட்டு கோமாளித்தனம் பண்றதையே பொழப்பா வச்சிட்டு இருப்பா. ஒரு நாள் திடீர்னு கியூட்டான பெரிய சிவப்பு பேண்டாவா உருமாறிடுறா. எதுக்காக இப்படி மாறணும், என்ன நடக்குது இங்கன்னு ஒன்னும் புரியாம பதறி போறா. இத பத்தி வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம மறைச்சிடலாம்னு நினைச்சா ஊருக்கே தெரிஞ்சிடுது. அதனால என்னவெல்லாம் சம்பவம் நடக்க போது, இந்த அதிசயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, கடைசியில அவ மனுஷனா மாறினாலா இல்லையா, இதுக்கு நடுவுல அம்மா பொண்ணுக்கு மத்தியில நடக்கிற சண்டை சச்சரவுகள்னு பலவித ரெகுலர் சம்பவங்களை ஃபேண்டசி கதையோட கலந்து டோம் ஷீயோட இயக்கத்துல வந்த டர்னிங் ரெட் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பெத்து தொலைச்சிட்டோமேனு சலிச்சுக்கிட்டே வளர்க்காம நமக்கு சோறு போட்டு நல்ல துணிமணிலாம் வாங்கி கொடுத்த அப்பா அம்மாக்கு நாம செய்யக்கூடிய ஒரே விஷயம் அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறது தான். ஆனால் இதுவே பெரிய பிரச்சனையாகவும் முடியலாம். யாரு கண்டா, சரி அதை விடுங்க, எனக்கு அப்படிப்பட்ட கவலையே கிடையாதுன்னு சொல்கிற மெய்லின்ற பொண்ணுக்கு 13 வயசாகுது. தான் விருப்பப்படி என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்குன்னு நம்பக்கூடிய கோமாளி பொண்ணு தான் இந்த மெய். இவளுக்கு 3 பெஸ்டிஸ் இருக்காங்க. முதல்ல மிரியம், டீமோட ஹைட்டான பொண்ணு. அடுத்து பிரியா, பார்க்க பதுசா இருந்தாலும் ஷார்ப்பான வேலையை சிறப்பாக செய்வா. கடைசியா ஆபி, இவ கொரியன் ரவுடி, எதுக்கும் பயப்படவே மாட்டா. இதில் நல்லா படித்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிற பொண்ணு தான் மெய். இவளை கிறுக்கு பிடிச்சது ஆர்வக்கோளாறு மண்ட கசாயம்னு பல பேர் சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காம நெக்கலா சுற்றுவா. எப்பவும் போல ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற மெய்யை இழுத்து சூப்பர் மார்க்கெட்டில் சலிப்போட வேலை பார்க்குற டெவன்ன்ற பையனை சைட் அடிக்க வைக்குதுங்க மற்ற 3. ஆனால் மெய்க்கு அவன் மேலே எந்தவித ஈர்ப்பும் ஏற்படாமல் இருக்க, அவனை விடுங்கடி, நம்ம 4 டவுன் பாய்ஸை விடவா இவன் க்யூட்டாக இருக்கான்னு போஸ்டரை காட்டினதும் உலகத்தை விட்டே வெளியே போன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுங்க 3. அதுங்க கிட்ட 5 பசங்க இருக்க 4 டவுன் பாய்ஸ் தான் நம்ம கனவு கண்ணர்கள்னு சொல்கிறா மெய். இருந்தாலும் அவனை பார்க்க ஏகப்பட்ட காசை சேர்த்து வைக்கணும். ஆனால் இவனை ஓசிலேயே சைட் அடிக்கலாம்னு சொல்லுதுங்க. சரி அப்போனா உங்கள் வேலையை பாருங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு அவசரமாக கிளம்புறா மெய். அவளை நைட்டு பார்ட்டிக்கு கியூட்டாக கெஞ்சி கூப்பிடுதுங்க 3. வீட்டில் சில்லற வேலை இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும்னு மெய் காரணம் சொல்ல, சரி எப்பவும் சொல்கிறதே தான் இப்போவும் சொல்லியிருக்க, ஆனால் எங்கள் கூட ஒரு குத்தாட்டத்தை போட்டு போன்னு சொல்கிறா மிரியம். அதுக்கு மறுப்பு சொல்லாமல் சந்தோஷமாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணுறா மெய். அவளுக்கு 4 டவுன் பாய்ஸோட பாட்டு சீடியை மிரியம் பரிசா கொடுக்க உற்சாகமாக அதை வாங்கிட்டு ஜலபுல ஜங்கு வரட்டா பங்குன்னு டாட்டா காட்டிட்டு கிளம்புறா மெய். இப்படி ஸ்கூலில் எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் விளையாடிட்டு இருந்த பொண்ணு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வரா. என்னடா சுதந்திரமா இருக்குன்னு சோக்கர் மாதிரி சொன்ன பொண்ணு அம்மாவை பார்த்ததும் அமைதியா உருமாறி டெஸ்ட்ல வாங்கின ஃபுல் மார்க்கை கட்டி சீன் போடுறா. அதை கேட்டு பூரிப்பாகி இவளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி கோடு போட்டு வளர்க்கறதா நினைச்சு ஏமாந்துட்டு இருக்க பொதுவான அம்மாக்கள் மத்தியில இவளோட அம்மாவும் ஒருத்தங்க தான். இவங்க குடும்பம் ரொம்பவே வித்தியாசமானது. எந்தவித கடவுளையும் வணங்காம அவங்களோட முன்னோர்களை கும்பிடுற வழக்கத்தை கொண்டவங்க. அதுலயும் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இவங்க குடும்பத்தோட வீர பெண்மணியா கருதப்பட்ட சுன்னின்றவங்க படத்தை மாட்டி எப்பவும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. இந்த இடத்த பழமை வாய்ந்த கோயிலா உருவாக்கி கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராங்க அம்மாவும் பொண்ணும். அவங்க செவுத்துல எவனா கிறுக வந்தா விலக மாத்தாடிதான். இதை சுத்தி பார்க்க வர சுற்றுலா பயணிகளுக்கு அவங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை பத்தி வேஷம் போட்டு விளக்குவாங்க. அதுவும் குறிப்பா இவங்களோட காவல் மிருகமா கருதப்படுற கியூட்டான ரெட் பேண்டா தான் எல்லா வளத்தையும் வாரி கொடுக்கும். உங்களால முடிஞ்ச தொகையை காணிக்கையா செலுத்தினா உங்களுக்கும் அதோட அருள் கிடைக்கும்னு சொல்லி பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலையை அம்மாவும் பொண்ணும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பக்காவான பக்குவத்தில் வதக்கி தேவையான உப்பு போட்டு வாய்க்கு ருசியாக சமைச்சு தருவார் நைனா. கூட சேர்ந்து அம்மாவும் பொண்ணும் நாடகம் பார்த்துக்கிட்டே அவருக்கு உதவி செய்வாங்க. அப்போ 4 டவுன் பாய்ஸோட விளம்பரத்தை பார்த்து மெய் உற்சாகப்பட்டா, இவனுங்க யாருமா கோமாளிங்க, 5 பசங்க இருக்க டீமுக்கு 4 டவுன்னு பேர் வச்சு காமெடி பண்ணுறானுங்கன்னு அம்மா கேட்க, ஸ்கூலில் இருக்க சில பசங்களுக்கு இந்த டீமை ரொம்ப பிடிக்கும்னு உண்மையை மறைச்சி சொல்கிறா மெய். அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சு பாட்டு கேட்டுட்டே ஹோம்ஒர்க் பண்ணும்போது 4 டவுன் பாய்ஸை வரைய ஸ்டார்ட் பண்ண மெய்யே தெரியாதனமாக கடைக்கார டெவனை வரைஞ்சிட்றா. இவன் பெரிய ஆணழகன் இல்லைனாலும் பார்க்க நல்லா தானே இருக்கான்னு ஃபீல் பண்ணி வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுத்து பெட்டு கடியில் பூந்து அவனை கட்டி தழுவுறா போல வரைஞ்சி சந்தோஷப்படுறா. அதை தொடர்ந்து பித்து பிடிச்சா போல பலவிதமாக வரைஞ்சி பார்க்குறா. அப்போ அம்மா வர சத்தம் கேட்டு பதறி அடித்து நோட்டை கீழே போட்டு சாதாரணமாக பெட்டில் படுத்திருக்கா போல பல்ல காட்டிட்டு இருக்கா. நைட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த அம்மா நோட்டை பார்த்துடக்கூடாதுன்னு திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு, என்னடா புள்ள கீழே பார்க்குதேன்னு நோட்டை பார்த்த அம்மா, என்ன இது படிக்கிற புஸ்தகம் கீழே கிடக்குதேன்னு எடுத்து பார்க்குறாங்க.
அதுல கண்டபடி வரைஞ்சி வச்சிருக்க ஓவியங்களை பார்த்து என்னம்மா இது உன்னை படிக்க அமிச்சா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு கடுப்புல கத்துறாங்க. எம்மோ இது சும்மா கற்பனை பண்ணி ஓவியமா தீட்டினு மெய் சொல்றத காதுல வாங்காம இவன் கடைக்கார பையன் டெவன் தானே இன்னைக்கு இருக்கு அவனுக்குன்னு சொல்லி காரை எடுத்துட்டு செம்ம கடுப்புல மெய்ய கூட்டிட்டு கடைக்கு வந்து சேர்றாங்க. அங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறத பொருட்படுத்தாம என் பொண்ணுகிட்ட என்ன வித்தையை காட்டி இந்த மாதிரி வரைய வச்சிருக்கன்னு ஒண்ணுமே தெரியாத பையன் முன்னாடி டிராயிங் பேப்பர்ஸை வைக்கிறாங்க. அதை அவன் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, மெய் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் மெர்மைடு மேனாக வரைஞ்சி வச்ச டெவனை பார்த்து இவ சரியான கிறுக்கு பிடிச்சவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு கிண்டல் பண்ணுறான் ஒரு பையன். அதை சட்டை பண்ணாமல் உங்கள் கடையில் இனிமேல் மல்லிகை சாமான் வாங்க வரவே மாட்டேன்னு ஹார்ஷாக திட்டிட்டு போகிறாங்க அம்மா. இதை பார்த்த எல்லா பசங்களும் விழுந்து விழுந்து சிரிக்க மெய் அதிர்ச்சியில் வாயடைச்சு போயிருக்கா. அவகிட்ட இவனை தவிர வேற எவனா உனக்கு தொந்தரவு தர பசங்க இருந்தா சொல்லுமா செஞ்சிடுறேன்னு மாறி ஸ்டைலில் சொல்கிறாங்க மம்மி. அப்படி எவனும் இல்லை மம்மின்னு கடும் கோவத்தில் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறா மெய். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு தன்னை தானே திட்டிக்கிட்டு கண்ட மேனிக்கு கத்திட்டு வரைஞ்ச ஓவியங்களை குப்பை தொட்டியில் போட்டு கோவத்தை தீத்துக்கிறா. சரி இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு உறுதி பிரமாணம் எடுத்துட்டு நிம்மதியாக தூங்குறா. அன்னைக்கு நைட்டு அவங்க கோயில் செதஞ்சு போகிறதையும் மெர்மைடு மேனாக இருந்த D1 துடிதுடிச்சு பயமுறுத்துறதையும் சுன்னி போட்டோவில் இருந்த 2 மிருகம் இவளை துரத்துறா போல காட்சிகளை பார்த்து பதறி எந்திரிக்கிறா. அப்போ காலை உணவை ரெடி பண்ணிட்டு அம்மா குரல் கொடுக்க அரைமயக்கத்திலேயே உருவ மாற்றத்தோட பாத்ரூம் உள்ள நுழைஞ்ச மெய் கண்ணாடியில் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சிவப்பு பேண்டாவா மாறி இருக்கிறத பார்த்து அலறி கத்துறா. இதை கேட்டு என்ன ஏதுன்னு பார்க்க வராங்க அம்மா. அப்போ தொந்தியா இருக்க வயத்தையும் சப்பியா இருக்க கண்ணத்தையும் தொட்டு பார்த்து கனவுல இருந்து நாம இன்னும் ஏந்திரிக்கல போலன்னு தன்னைத்தானே அடிச்சுக்கிறா. வெளியே அம்மா வேற கதவை தட்டுறதை கேட்டு நான் புதுசா உருமாறிட்டேன்னு பதட்டத்துல சொல்றா. அதை கேட்டு நம்ம சின்ன பொண்ணு இப்ப பெரிய பெண்ணாயிட்டா போலன்னு தப்பு கணக்கு போட்ட மம்மி இந்த வயசுல சாதாரணமா நடக்கிற விஷயம்தான் இதெல்லாம்னு சொல்றாங்க. அதை சட்டை பண்ணாம இவ ஜன்னல் வழியா வெளியே போலாம்னு பார்த்தா சின்ன கேப்ல இந்த பெரிய உடம்ப நுழைக்க முடியாம கஷ்டப்படுறா. அப்போ உள்ள வந்த அம்மா பலவித நாப்கின்ஸையும் வலி நிவாரணிகளையும் எடுத்துட்டு வந்து பெண்களுக்கு ஏற்படுற விஷயத்தை பத்தி பாடம் நடத்துறாங்க. அப்போ டப் உள்ள ஸ்கிரீன் போட்டு மறைஞ்சி நின்ன மெய் கடுப்புல கத்துறா. அவகிட்ட புதுசா ஒன்னுத்த உணரும் போது கோபம் வரதான் செய்யும்னு அம்மா சொல்ல என்னடா இது எல்லாம் நான்சிங்கா போதேன்னு வாயை பொத்திக்கிறா மெய். அவகிட்ட ஸ்க்ரீனை விலக்கி பேசலாம்னு வந்த அம்மா கிச்சனில் கருகிற வாசம் வந்த உடனே அதை ஆஃப் பண்ண ஓடுறாங்க. அந்த கேப்பில் மெய் ரூம் உள்ள பூந்து தூங்குனா எல்லாம் சரியா போயிடும்னு போத்திக்கிட்டு படுத்தா கட்டிலே உடஞ்சி போகுது. சரி அமைதியோ அமைதின்னு மூச்சை இழுத்து விட மான்ஸ்டர் காது இப்போ மறைஞ்சு போகுது. அதை கண்ணாடியில் பார்த்து மறுபடியும் நிதானமாக மூச்சை விட்டா வால் மறைஞ்சு போகுது. கடைசியா சீப்பால கண்ணத்தை தடவி சகஜ நிலைமைக்கு திரும்பி வந்து சந்தோஷப்படுறா. ஆனா அடுத்த நொடியே பேண்டாவா ஒரு மாதிரி கடுப்பாகிறா. உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அமைதியோ அமைதின்னு சொன்னதும் திரும்ப மனுஷ உருவத்துக்கே வரா. அப்போ அவளோட முடி சிவப்பு கலர்ல இருக்கிறத பார்த்து நாம எந்த விஷயத்துக்கும் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கணும் போல. இதை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறா. இந்த சம்பவம் முடிஞ்சு அம்மா கூட ஸ்கூலுக்கு வரும்போது குரங்கு குல்லா போட்டு தலையை மறைச்சி எப்படி எல்லாரையும் சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறா. அவளுக்கு மறுபடியும் அறிவுரைகளை சொல்லி இஞ்சி கசாயம் கொடுத்து கவலையோடு அனுப்பி வைக்கிறாங்க அம்மா. அவங்க கிட்ட நான் பத்திரமா இருக்கேன்னு கையை காட்டிட்டு எதையும் சமாளிக்கலாம்னு ஸ்கூலுக்குள்ள பீதிலேயே வரா. அங்க எல்லாம் சகஜமா இருக்க பெஸ்டிஸ் மூணும் என்னப்பா வேஷம் போட்டு வந்திருக்க, உன் மேல இருந்து வித்தியாசமான வாசனை வேற வருதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்ச மெய் பிரியா கொடுத்த டியோவை வாங்கி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறா. அப்போ இந்த டைலர் பையன் உன்னை பற்றி பலவிதமான பொருளையை பரப்பிட்டு இருக்கான்னு மிரி கேட்க அவன் ஒரு சல்லிப்பயபா வாய்க்கு வந்ததை பொருளையா சொல்லிட்டு திரிவான்னு சொல்லும்போது பரட்ட தலையோட ஒரு பையன் முடிய சிலிப்பி விடுறதை பார்த்து மதிமயங்கி சைட் அடிக்கிறா. அவகிட்ட எம்மாடி இப்போது நிறுத்துன்னு மிரி சொன்னதும் முன்னாடி இவ வரைஞ்ச ஓவியங்களை ஜெராக்ஸ் போட்டு ஓட்டிட்டு இருக்கிற டைலரை பார்த்து செம்ம கடுப்பாகி பேண்டாவா உருமாறிட்டு இருக்கா மெய். அதை கண்டுக்காம இந்த 3 ஸ்டிக்கர் ஒட்டின டைலர் கூட மல்லு கட்டுதுங்க. அங்கே நிற்காம அலறி அடிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்த மெய் நிம்மதி பெருமூச்சு விட்டு இஞ்சி கசாயத்தை குடிச்சு கம்முன்னு படுத்துடுறா. என்ன ஆச்சு இவளுக்குன்னு 3 பக்கத்தில் வந்து உட்கார டீச்சர் உள்ள வந்து பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு பேப்பரில் எழுதி கேட்குறா மிரி. எதுவும் இல்லைன்னு பதிலுக்கு எழுதி கொடுக்க உங்க அம்மா வெளியே நிற்கிறாங்க பாருன்னு எழுதி அனுப்புறா மிரி. அதை பார்த்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு பதறி போறா மெய். வெளியே மறைஞ்சி நின்ன மம்மியை வாட்ச்மேன் விரட்டி அனுப்பலாம்னு முயற்சி பண்ண என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன், நான் உள்ள நிற்கிறதுக்கு அனுமதி இல்லையான்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை கிளாஸ் பசங்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குதுங்க. எம்மா உன்னோட பேட்ஸை மறந்துட்ட, அதை கொண்டு வந்திருக்கேன்னு அம்மா எடுத்து காட்டினதும் செம்ம கடுப்பான மெய் பஞ்சு முட்டாய் கலரில் புகையை வெளிப்படுத்தி வெறித்தனமாக கத்துற பாண்டாவை உருமாறிடுறா. உடனே அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பாத்ரூமில் பதுங்கிடுறா. அவளோட கோலத்தை பார்த்து பின்னாடியே துரத்திட்டு வராங்க அம்மா. உள்ள டாய்லெட்டு போயிட்டு வந்த ஒரு பொண்ணு பெரிய சைஸ் பாண்டாவை பார்த்து வாயை பொழக்க நீ மறுபடியும் உள்ளேயே போய் மூக்குன்னு தள்ளி விடுறா. வெளியே நின்ன எல்லாரும் கதவை தட்டுறதை கேட்டு ஜன்னல் வழியா ஊருக்குள்ள பூந்துடுறா.
அவ பின்னாடியே துரத்திட்டு வந்த அம்மா கணவருக்கு ஃபோன் பண்ணி இவ பெரிய மனுஷி ஆகலப்பா, பெரிய பாண்டாவா மாறிட்டான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பாண்டாவை பார்த்து வாயை பொளக்க சந்து பொந்துல பூந்து போன மெய் டீவோனை கவனிச்சு இந்த நிலைமையிலயும் அவனை சைட் அடிக்கிறான். அங்கிருந்து நடு ரோடுக்கு வந்து டிராஃபிக் ஜாமை உண்டாக்கி மாடி மேல இருந்த ஏணி விளம்பர பலகையெல்லாம் தள்ளிவிட்டு ஒரு கலைபுரத்தையே உண்டாக்கி தப்பிச்சு ஓடுறா. அவ பின்னாடி தலைதெறிக்க ஓடி வராங்க அம்மா. அப்போ மாடி விட்டு மாடி தாவி இவங்க வீட்டு முன்னாடி வந்ததும் எகிரி குதிச்சு உள்ள பூந்துடலாம்னு பார்த்தா செவுத்துல மோதி அழுதுகிட்டே உள்ள ஓடுறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அம்மா எல்லாத்தையும் சதைச்சு வச்சிருக்கிறத பார்த்து பாண்டா கரடியா மாறி கதறி அழுதுட்டு இருக்க புள்ளைய சமாதானப்படுத்துறாங்க. அப்போ உள்ள வந்த நைனா மான்ஸ்டரா மாறி இருக்க பொண்ணை பார்த்து இவ்வளோ சீக்கிரம் இந்த சம்பவம் நடந்துருச்சேன்னு கூலா சொல்றாரு. அதை கேட்டு அழுதுட்டு இருந்த பொண்ணு அமைதியாகி என்னப்பா சொன்னீங்கன்னு கேட்குறா. இவளுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அப்பா சொன்னதும் பொண்ணை கூட்டிட்டு போய் சூன்யி போட்டோக்கு பின்னாடி இருக்க ரகசிய பொட்டியை திறந்து உள்ள இருந்த ஸ்க்ராலை காட்டி, நாம இப்ப வணங்குற சுன்யி போர் நடந்த காலகட்டத்தில் ஆம்பளைங்க எல்லாரும் யுத்தத்தில் இருந்தப்போ தனியா நின்று குழந்தைங்களையும் ஊரையும் காப்பாத்த சிகப்பு நிலா ஜொலிக்கிற இரவுல கடவுள்கிட்ட வரம் ஒன்று கேட்டாங்க. அதனால மனசை ஒரு நிலைப்படுத்தினா மாய விலங்கு அவரை வரத்தை கொடுத்தாரு. அதன்படி சிவப்பு பாண்டா போல உருமாறி எதிரிங்க கிட்ட இருந்து எல்லாரையும் பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு இந்த வரம் தொடர்ந்துட்டே வந்துச்சு. ஆனா இப்போ அது ஒரு சாபமா தான் கருதப்படுது. அதை கேட்டு செம்ம கடுப்புல சுன்னி போட்டோவை கிழிச்சு போட முயற்சி பண்றா மெய். அவளை தடுத்து இந்த மாற்றத்தை சரி செய்ய முடியும்னு சொல்றாங்க அம்மா. அதை கேட்டு உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும்னு மெய் கேட்க, உன்னை போலவே நானும் ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருக்கேன். இன்னும் 1 மாசம் நீ சமாளிச்சா சிவப்பு நிலா பௌர்ணமிக்கு வரும். அதுல ஷாமன் பூஜையை நடத்தி உனக்குள்ள இருக்க பாண்டாவை வெளியே அனுப்பிடலாம். அது வரைக்கும் இந்த பாண்டா உருவத்தை நீ வெளியே கொண்டு வராம இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்க அம்மா. அதை கேட்டு நிதானமாகி மனுஷ உருவத்துக்கு வந்த மெய்ய தனி அறையில படுக்க வச்சு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே போறாங்க 2 பேரும். இவ என்ன பண்றதுன்னு யோசிச்சு அழ ஆரம்பிச்சதும் திரும்பவும் பாண்டாவா உருமாறிடுறா. அடுத்த நாள் காலையில இந்த கோயிலை கொஞ்ச நாள் மூடி வச்சிருக்கோம்னு அறிவிப்பு பலகைகளை எழுதி வச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. அப்போ கண்டமேனிக்கு ரூம்ல விழுந்து வாரி உருவத்தை மாத்த நினைக்கிறா மெய். அது மறுபடியும் முடியாம போக கடுப்புல அழ ஆரம்பிக்கிறா. அதே சமயம் ஜன்னல் வழியா அவளை சமாதானப்படுத்த வந்த பெஸ்டிஸ் என்ன சொல்லியும் எட்டி பார்க்காம நிக்கிற மெய் கிட்ட 4 டவுன் டீம் நம்ம ஊர்ல கான்சர்ட் நடத்த போறாங்களாம்பான்னு சொன்ன உடனே அப்படியான உருவத்தை மறந்து எட்டி பார்க்கறா. அப்பதான் மெய்யோட பாண்டா உருவத்தை பார்த்து கதறி கத்துதுங்க 3. அதுங்களை உள்ள தூக்கி இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நான் தான் மெய்யி கத்தாம சொல்றதை கேளுங்கன்னு சாந்தப்படுத்துறா. அதனால கத்துறதை நிறுத்தின பிரியாவும் ஆபியும் நல்லா புசு புசுன்னு இருக்கியப்பான்னு விளையாடுதுங்க. ஆனா மிரி மட்டும் எதனால இந்த உருவ மாற்றம்னு கேட்கிறா. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்னால இனிமே எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, இந்த உருவ மாற்றத்தை சரி செய்ய முடியாம கூட போலாம்னு சொல்லி கதறி அழுவுறா. உடனே இதுங்க 3 பாட்டு பாடி அவளை சமாதானப்படுத்துதுங்க. கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்ச மெய்ய கட்டி தழுவி, உன்னோட உருவ மாற்றம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, நாமெல்லாம் ஜிகிரி தோஸ்துங்க புரியுதான்னு 3 சொல்லும்போது மறுபடி மனுஷனா உருமாறிடுறா மெய். அதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டாலும் ஆபி மட்டும் புசு புசு போச்சேன்னு ஃபீல் பண்றா. சரி எதனால இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு மெய் கேட்க, எங்களோட அளவில்லா அன்பு தான் காரணம்னு சொல்றா மிரி. அதனால உள்ள ஏதோ ஒரு புது வேகத்தை உணர்ந்த மெய் என்னை குத்திப்பாருன்னு ஆபி கிட்ட கேட்க மூஞ்சு மேலேயே ஒன்று வைக்கிறா. அப்போ கூட பாண்டாவா மாறாம இருக்கிறத பார்த்து நீங்க ஏற்படுத்தின தாக்கம் நல்ல வேலை செஞ்சிருக்குன்னு பாராட்டுறா மெய். அப்போ சரி எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் பேசி 4 டவுன் கான்சர்ட்டுக்கு போகிறோம் கெத்த காட்டுறோம்னு சொல்லுதுங்க 3. அது கஷ்டமாச்சேன்னு மெய் சொல்ல உன்னோட கட்டுப்பாட்டை காட்டி கேளு மறுப்பு சொல்லாமல் அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்கிறா மிரி. அந்த சமயம் அம்மா வர சத்தம் கேட்டு 3 பேரையும் வெளியே அனுப்பி வைக்கிறா மெய். உள்ள வந்த அம்மா கிட்ட என்ன சோதிச்சு பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்க, பலவித கடுப்பேற்றுற விஷயங்களையும் ஒரு பெட்டி ஃபுல்லா கொடூர கியூட்டான பூனைக்குட்டிங்களையும் காட்டி அவளை அதிர்ச்சி அடைய விடுறாங்க. ஆனா எல்லாத்தையும் சமாளிக்க அவளோட பெஸ்டிஸ் கூட இருக்கிறத நினைச்சு உருவ மாற்றத்தை முழுசா கட்டுப்பாட்டுல கொண்டு வரா மெய். அதை பார்த்து அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த கேப்ல பிட்ட போடுவோம்னு 4 டவுன் கான்சர்ட்டுக்கு போக காசு கேட்கிறா மெய். அது மட்டும் முடியாதுன்னு புடிவாதமா இருந்த அம்மா அங்க போய் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. சந்தோஷமா துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்றதை யோசிச்சு என்னோட இசை அறிவை ஏகபோகமா வளர்த்துப்பேன்னு சொல்றா. மவளே நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னை அனுப்பவே முடியாதுன்னு அம்மா சொன்னதும் செம்ம கடுப்புல பல்ல கடிச்சிட்டு அவளோட திங்ஸை தூக்கிட்டு ரூமுக்கு போறா. என்ன இவ பெத்த அம்மாவையே முறைச்சிட்டு போறாளேன்னு ஃபீல் பண்ண மனைவி கிட்ட உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தராரு. அதை பீதிலேயே வாங்கி பேசினா என் பேத்தியை கட்டுப்படுத்த முடியாம அவளோட வீடியோ வைரல் ஆகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கழுவி ஊத்திட்டு நம்ம டீமோட நான் அங்கே வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணுறாங்க. அதை கேட்டு தாய் கிழவி வரப்போதான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா. அடுத்த நாள் காலையில் முதுகு பஞ்சர் விளையாடும்போது 4 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலைன்ற கடுப்பில் புலம்புறப்போ இந்த அம்மாக்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கணுன்ற பேரில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்கிறா மெய். அப்போது பின்னாடியே அவளை கண்காணிச்சிட்டு இருந்த அம்மாவை வாட்ச்மேன் துரத்தி அனுப்புறாரு. அதை பார்த்து டெரிபாயை கிண்டல் பண்ணி கலாய்கிறான். உடனே கொலகாண்டில் பாலை பாண்டா கையால் வீசி எறிகிறா மெய்.
நல்ல வேலையா பால் அவன் மேல படாம போச்சு, இல்லனா கொலைகேஸ்ல மெய்ய புக் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து மூணும் மெய்ய தனியா பாத்ரூம் உள்ள இழுத்துட்டு போதுங்க. நம்மளை கட்டுப்படுத்துற பெற்றோர்கள் கிட்ட இருந்து நாம விடுபடுவோம். இந்த கான்சர்ட்டுக்கு யாருக்கும் தெரியாம நாம தனியா போய் கெத்த காட்டுறோம். சின்ன பசங்களா இருந்த நாம இந்த சம்பவத்தை முடிச்சு பெரிய பெண்களா மாற போறோம். அதுக்கு தேவையான காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ்னு உற்சாக பேச்சு கொடுக்குறா மெய். சூப்பர்பா, ஆனா எனக்கு பாண்டாவை கட்டி பிடிச்சாதான் பலவித ஐடியா வரும், அதை கொஞ்சம் வெளியே கொண்டு வாயேன்னு கேட்குறா ஆபி. சரின்னு 4 பாய்ஸை மெர்மைடா யோசிச்சு பாண்டாவா உருவெடுக்கிறா மெய். அதை கட்டி பிடிச்சி குஷியா இருக்கப்போ மற்ற பொண்ணுங்க உள்ள வந்துடுறாங்க. உடனே பாத்ரூம் உள்ள பூந்து கதவை சாத்திக்கிறா மெய். அதை பார்த்து இவ என்னப்பா மாய கரடியான்னு கேட்க, சாதா கரடி இல்ல பாண்டா கரடி, அதுக்கு என்ன இப்போன்னு மூணும் சண்டை செய்ய ரெடியா இருக்குங்க. ஆனா மற்ற பொண்ணுங்க உலகத்தோட கியூட்டான மிருகமானின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸைட் ஆகுதுங்க. உன்னை இப்படி பார்க்க பைசா என்னப்பா பைசா, எங்க உயிரையே கொடுப்போம்னு சொல்லுதுங்க. அட இது போதுமேனு முடிவு பண்ணி பக்காவா ஸ்கெட்ச் போட எல்லாத்தையும் ரெடி பண்ணுதுங்க மெய் கும்பல். ஃபர்ஸ்ட் கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு அம்மா கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறா. ரெண்டாவதா இந்த விளம்பரத்தை பக்காவா பசங்க மத்தியில ஷேர் பண்றாங்க. மூணாவதா மெசேஜை பார்த்து லைன்ல வந்த பசங்களுக்கு கியூட் பேண்டாவை காட்டி முடிஞ்ச அளவுக்கு பைசா வசூல் பண்ற வேலையை பார்க்குறாங்க. அவங்க கூட பலவித போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்து சிறப்பான சம்பவம் பண்ணி காசு பார்க்குதுங்க. அது மட்டும் இல்லாம பேண்டா டிஷர்ட்டு வால்னு ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சசரிஸை அறிமுகப்படுத்தி ஒரு குட்டி பிரான்ச்சைசிங்கே உருவாக்குதுங்க. இந்த கூட்டத்தில் டைலருக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு ஒதுக்கி வைக்குதுங்க. பசங்களோட பாக்கெட் மணி ஃபுல்லாவே இதுங்க உசார் பண்ணி அமோகமா வியாபாரம் பண்ணுதுங்க. அப்போ மெய்யோட அம்மா வர்றதை பார்த்து எல்லாத்தையும் மறைச்சி வச்சு படிக்கிறா போல பக்காவா செட்டப் பண்ணி சிறப்பாக ஏமாத்துதுங்க. இந்த சந்தோஷமான தருணங்களை ரெக்கார்ட் பண்ணி ஜாலியாக டான்ஸ் ஆடி டைம் பாஸ் பண்ணுதுங்க. எப்பவும் போல வீட்டில் அடக்க ஒடுக்கமாக இருந்த மெய் எதுவும் தெரியாதபடி எல்லா பொருட்களையும் பெட்டுக்கு அடியில் மறைச்சி வச்சிடுறா. இப்படி நாட்கள் வேகமாக ஓட கான்சர்ட்டுக்கு ஒரு வாரமே இருக்க நேரத்தில் $100 கம்மியாக இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாவரா மெய். அவளை சமாதானப்படுத்தி, எம்மா இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், $100 தானே, ஃப்ரீயா வீடு பார்த்துக்கலாம்னு சொல்கிறா மெரி. அதை கேட்டு குஷியாகி கிரவுண்டில் விளையாடுற பசங்களை கிண்டல் பண்ணுறா மெய். அப்போ கீழே நின்ன டைலர் பேண்டாவை காட்டி பைசா பார்க்குற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமான்னு மெய்கிட்ட நெக்கிலா கேட்குறான். அதனால் அவனை புழக்க பாண்டாவா ஒரு மாதிரி வந்த மெய்கிட்ட அமைதியாக நான் சொல்கிறத கேளு, இல்லைனா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டுறான். சரி சொல்லி தொலைடான்னு மெய் கேட்க, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ பேண்டாவா வரணும், எனக்கு அது போதும்னு சொல்கிறான். அதை கேட்டு, ஓ நீ அப்படி வரியா, அதுக்கு செலவாகுமேனு மெய் சொல்ல, பிரச்சனை இல்லை அமௌண்ட்டை சொல்லுன்னு டைலர் கேட்டதும் $200 இருக்கான்னு கேட்குறா மெய். தாராளமாக தரேன்னு சொல்கிறான் டைலர். உடனே ஓடி போய் மற்ற 3 கலந்து பேசி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டீலுக்கு ஒத்துக்கிறா மெய். அதன்படி பார்ட்டிக்கு கிளம்பும்போது நானும் கூட வருவேன்னு அம்மா கிளம்புறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு மெய் சொன்னதும் அம்மா உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் சைனாலேருந்து சொந்தக்கார ஆண்டிஸ் எல்லாரும் படையெடுத்து வராங்க. மெய்யை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு கண்ட மேனிக்கு கொஞ்சி தள்ளுறாங்க. பின்னாடியே வந்த மொரட்டு பாட்டிமா உன் மிருகத்தை கட்டுப்படுத்த தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா மெய். அந்த பக்கம் பார்ட்டிக்கு பாண்டா எப்போ வரும்னு எல்லாம் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. அதை சமாளிக்க மூணும் முழிச்சிட்டு நிற்குதுங்க. இங்கே மெய்க்கு கண்டதை ஊட்டி விட்டு பாசத்தை புளிகிறாங்க சொந்தக்கார ஆண்டிஸ். உன்னோட பாண்டாவை கட்டுப்பாட்டில் தானம்மா வச்சிருக்கேன்னு கேட்க, இவ கியூட்டு பூனைக்குட்டி டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டா தெரியுமா, அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அம்மா. அவங்க கிட்ட நான் போய் தூங்கணும், அப்போ தான் பாண்டா வெளியே வராதுன்னு ஒரு உருட்டை போட்டு உள்ளே வந்து தலகாணியை செட் பண்ணி வைக்கிறப்போ ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சதை பார்க்காம ஜன்னல் வழியாக எஸ் ஆகலாம்னு போனால் பாட்டி வந்து கதவை தட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் சலிச்சுக்கிட்டே உள்ளே வாங்கன்னு சொல்ல வீட்டில் பாண்டா முடியை கண்டுபிடிச்சி உங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் பாண்டாவா மாறி என் மூஞ்சில மார்க்கு போட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் பழைய பாசத்தை வெளிக்கொண்டு வர முடியல. அதனால பாண்டாவை வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, நம்ம செய்கிற பூஜைக்கும் நல்லதுன்னு பாடம் நடத்திட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பல வித்தைகள் காட்டி பசங்களை உட்கார வைக்குதுங்க மூணும். ஆனால் பாண்டா இல்லாமல் போர் அடிக்குதுன்னு எல்லாம் கிளம்பி போகும்போது கரெக்டாக கதவு முன்னாடி பாண்டா வந்து நின்னதும் எல்லாம் உற்சாகமாக வரவேற்க ரெடியாக இருக்குங்க. அப்போது கோயிலில் வேஷம் போட்டா போல இங்கே வந்து டான்ஸ் ஆடி வித்தை காட்டுறா மெய். அதை பார்த்து கடுப்பான டைலர் இதுக்கெல்லாம் காசு தர முடியாதுன்னு சொல்கிறான். உடனே மெய்யை தனியாக கூட்டிகிட்டு போய் பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சு சரி இருக்க காசை வச்சு 3 பேர் மட்டும் போகலாம்னு போட்டி போட்டு சொல்ல மிரி அதுங்களை தடுத்து போனா ஒன்னா போகணும், இல்லை போகவே கூடாதுன்னு சொல்கிறா. அதனால பெஸ்டிஸ் வருத்தப்படுறத பார்த்து இதுதான் பாண்டா வெளியே வரப்போகிற கடைசி நாள்னு சொல்லி சிறப்பாக உருமாறி பார்ட்டியில் கலவரம் பண்ணுறா. அதில் அமைதியாக இருந்த பசங்களையும் ஆட வச்சு அழகு பார்க்குறா. எல்லாரையும் மேலே ஏற்றிட்டு வெளியே ஒரு ரவுண்டு ஓடி உற்சாகமாக பசங்களை குஷிப்படுத்துகிறா மெய். அந்த பக்கம் பாட்டிமாவும் ஆண்டிஸும் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்போ அம்மா கிட்ட உன் பொண்ணை கண்ணிமைக்காம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. ஏற்கனவே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற அம்மா நிம்மதியாக தூங்குற பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அங்கே ஜன்னல் திறந்துருக்கிறத பார்த்து சாத்தலாம்னு உள்ளே வந்தா உடஞ்சி போன ஃபோட்டோவை எடுத்து வைக்கும்போது
பாண்டா டிஷர்ட்டை பார்த்து கட்டிலுக்கடியில் ஒரு பெட்டி கடையே இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதில் டைலர் பர்த்டே பார்ட்டிக்கு கொடுத்த இன்விடேஷனை பார்த்து பொண்ணை எழுப்புனா உள்ள பொம்மை கரடி தூங்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே சமயம் தனியாக வந்த நாளும் பார்ட்டியில் கேக்க தின்னுட்டு நாம் நினச்ச காரியம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கப்போ பூஜையை போட்டு பாண்டாவை வெளியேற்றிட்டா உன்னால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியுமா? படிப்ஸாக இருந்த பொண்ணு இப்போ கலவரம் பண்ணிட்டு இருக்க. அதனால எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீயே முடிவு பண்ணு. ஆனால் கண்டிப்பாக நீ கொலை மாசுதான்னு சொல்கிறா மீரி. நான் மட்டுமா, நீங்களும் தான் மாசுன்னு சொல்கிறா மெய். அதை கேட்டு நானும் ஜலபுல ஜங்கு சூப்பர் பங்குன்னு சந்தோஷமாக துள்ளி குதிக்குதுங்க. அப்போது ரேடியோவில் கரெக்டாக பூஜை நடக்கிற நாள் அன்னைக்கு தான் கான்சர்ட் நடக்க போகுதுன்னு தேதியை சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னதுன்னு எல்லாம் அதிர்ச்சியாகி போஸ்டரை பார்த்தா ஆபி தான் மாற்றி சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பூஜையை வச்சுக்கிட்டு 4 டவுன் கான்சர்ட்டை பார்க்க முடியாதுன்னு கடுப்பான மெய் பாண்டா கரடியாக உருமாறி புலம்பிட்டு இருக்கா. அதை பார்த்த டைலர் அங்கே என்ன பண்ணுற, இங்கே சவாரி போக எல்லாரும் ரெடியாக இருக்காங்கன்னு கூப்பிடுறான். டே மொக்கப்பையா, கொஞ்ச நேரம் வாயை மூடுறான்னு கோபமாக கத்திடுறா. அதை கேட்டு உனக்கு அம்மஞ்சல்லி கிடையாது, உன்னோட பழைய கோயிலுக்கு போய் உங்கள் அம்மா பின்னாடி நின்று மணி அடிக்கிற வேலையை பாருன்னு வெறுப்புல சொல்கிறான். உடனே செம்ம காண்டில் அவன் மேலே பாஞ்சி ஒழுங்காக மன்னிப்பு கேளுடான்னு மிரட்டுறா மெய். அப்போ உள்ள வந்த அம்மா என்ன நடக்குது இங்கன்னு கேட்குறாங்க. அதனால மெய் சாந்தமாகி சுற்றி பார்த்தா இவளை கியூட்டான பாண்டாவா நினச்ச பசங்க எல்லாரும் இப்போ பயந்து நிற்கிறாங்க. டைலர் பைய கதறி அழுதுட்டே என்னை மன்னிச்சிடு, முதல்ல வெளியே போன்னு பயத்தில் சொல்கிறான். இதனால் கடுப்பான டைலர் பேரண்ட்ஸு என்னத்தை பொண்ணை வளர்த்துருக்கீங்க, பிறந்த நாள் அதுவுமா குழந்தை பையனை அள வச்சிட்டாலேன்னு கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட அம்மா நேராக போய் மெய்ய பொழப்பாங்கன்னு பார்த்தா 3 பெஸ்டிஸ் கிட்டையும் உங்கள் சேர்க்கை சரியில்லாமல் போனதால தான் என் பொண்ணு இப்படி மாறிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அம்மா கூட கிளம்புறா மெய். அவளோட குட்டி பொம்மை கீழே கிடக்கிறத பார்த்த மிரி அதை எடுத்துட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டாலேன்னு ஃபீல் பண்ணுறா. அங்கேருந்து காரில் போகும்போது அம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் மன வருத்தப்படுறா மெய். ஒரு வழியாக கான்சர்ட் நடக்கிற நாள் அன்னைக்கு சேர்த்து வச்ச காசில் 3 மெய்யை விட்டுட்டு 4 டவுன் பாய்ஸை பார்க்கறதுக்கு போதுங்க. இன்னொரு பக்கம் நல்லா சாப்பிட்டு பூஜைக்கு ரெடி ஆகுறாங்க மெய்யோட குடும்பம். அதில் சன்னி உனக்கு வழி காட்டுவாங்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வான்னு சொல்கிறாங்க பாட்டி. சரின்னு சோகமாக போன மெய்யை பார்த்த நைனா கிட்ட எல்லாத்தையும் சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மனுஷன் அப்ரப்டாக எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டில் அடுக்கும்போது கேம்கார்டரில் மெய் பெஸ்டிஸ் கூட சந்தோஷமாக பண்ண சேட்டைகளை பார்த்து சிரிக்கிறாரு. மேலே பேண்டா உருவத்தில் பயமுறுத்தின சம்பவத்தை யோசித்து மெய் பதறும்போது அப்பா உள்ளே வந்து இவ பண்ண சேட்டை வீடியோவெல்லாம் காட்டுறாரு. அதை அழிச்சிடுறம்பா, எனக்கு பேண்டாவை பார்த்தாலே பயம்தான் வருதுன்னு சொல்கிறா மெய். அப்படியே உங்கள் அம்மாவை போல தான் பேசுகிற, அவளோட பெரிய சைஸு பேண்டாவை நீ பார்த்துருக்கியா, இந்த இடத்தையே அழிச்சிருப்பா, எனக்காக உன் பாட்டி கூட சண்டையே போட்டிருக்கா தெரியுமான்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பேண்டா ஒரு கொடூர மிருகமாச்சேன்னு மெய் சொல்ல, மனிதர்கள் மட்டும் எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிற, எல்லாரும் மிருகத்தனத்தை வெளியே காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கானுங்க அவ்வளோதான். ஆனால் உன்னோட மிருகம் அப்படி இல்லையே, எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமாக தானே பார்த்துக்குச்சின்னு சொல்கிறாரு. அப்போது பூஜைக்கான நேரம் வந்துடுச்சுன்னு அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. கீழே ஒரு வட்டத்தை போட்டு மணி அடித்து மோளம் வாசித்து சைனீஸ் பாட்டு பாடி பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது நிலவு செவப்பாக மாறினதும் வட்டத்துக்கு நடுவில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதில் மெய் பறக்க ஆரம்பிக்க பேண்டா பவரே திரும்பி போன்னு பெருசு கத்தியை காட்டினதும் அதில் இருந்த மாணிக்க கல்லில் கதிர்வீச்சு வெளியேறி மெய் மேலே படுது. அதனால் கற்பனை உலகத்துக்கு தனியாக வந்து சேர்றா மெய். அங்கே பறந்து வந்த சன்னிக்கு வணக்கம் வைக்கிறா. அவங்க ஒரு மாய கண்ணாடியை காட்டினதும் அதில் கையை நீட்டினா பாண்டா வெளியே வருது. இவ உள்ளே போகிறா. இப்படி தான் பாண்டாவை வெளியேற்றணும்னு புரிஞ்சு கஷ்டப்பட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறா. அப்போது நிஜ உலகத்தில் பாண்டாவோட ஆத்மாவை ஒரு $1 அடைச்சி வைக்கிற வேலையை பார்க்குறாரு பெருசு. இவ முழுசாக வெளியே வரும்போது பயந்து போன பாண்டாவை பார்த்து அதனால் அனுபவித்த இன்பமான தருணங்களை யோசித்து பார்த்து என்னால் உன்னை விட்டு பிரிய முடியாதுன்னு திரும்பவும் கண்ணாடி உள்ள பூந்துடுறா. அதனால் பூஜையை நடத்துகிற எல்லாரும் பதறி போகிறாங்க. இவ பிங்க் போக நடுவில் பாண்டா கரடியாக உருமாறி சந்தோஷப்படுறா. அவகிட்ட திரும்பவும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு அம்மா சொல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை, நான் பாண்டாவை கட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அவளை எல்லாரும் சேர்ந்து இழுத்து பிடிக்க அவங்கள சப்பையாக உதறி தள்ளிட்டு நான் கான்சர்ட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறா. அதனால் கீழே விழுந்த அம்மாவோட $1 விரிசல் விட்டதும் எப்படி அவள் என் பேச்சை மீறி வெளியே போவான்னு கடுப்பாகி அவங்களோட பேண்டாவை வெளிக்கொண்டு வராங்க. இதை பார்த்த பாட்டிமாவே பதறி போகிறாங்க. அப்போது முன்னாடி ஓடி போன மெய் பேண்டா பவரை யூஸ் பண்ணி ஜாலியாக பில்டிங் விட்டு பில்டிங் தாவி பறந்து போகிறா. சந்தோஷமாக கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு ஏர்லேயே ட்ராவல் பண்ணி கெத்தா பெஸ்டிஸுக்கு நடுவில் டிக்கெட்டே இல்லாமல் தரையிறங்குறா. அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் எங்களை மதிக்காம தான் போயிட்டல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் வந்திருக்கேன்னு கேட்குதுங்க 3. அதுங்க கிட்ட மனசில் இருந்த பல விஷயங்களை கொட்டி தள்ளி நான் எதையும் இழக்க விரும்பலைன்னு ஃபீல் பண்ணி சொல்கிறா மெய். ஆனால் எங்களை நீ பார்ட்டி அப்போவே இழந்துட்டேன்னு சொல்கிறா மெரி. அதை கேட்டு கண் கலங்கி போகும்போது அவள் பொம்மை சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா மிரி தான் நீ தொலைச்ச பொம்மையை பத்திரமா எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லுதுங்க மற்ற 2. உடனே எல்லாம் ஒன்று கூடி 4 டவுன் ரசிகைடான்னு சொல்லி பழம் விட்டு சந்தோஷப்படுதுங்க. கூட்டத்தில் டைலரை பார்த்து நீயும் 4 டவுன் கண்ணியான்னு கேட்டு சந்தோஷமாக அவனை கட்டி தழுவுதுங்க.
கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உற்சாகமா கத்திட்டு இருக்க மாபெரும் பாண்டாவா உருமாறின அம்மா இந்த இடத்தை நோக்கி வெறித்தனமா வராங்க. ஒரு வழியா கியூட்டான 5 4 டவுன் பாய்ஸும் என்ட்ரி கொடுத்து பாட ஆரம்பிக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்துறாங்க மெய் கும்பல். சும்மா செட் பண்ணி வச்ச ரெக்கையை விரிச்சு 4 டவுன் பாய்ஸ் கலவரமா பாடுறத பார்த்த மெய் பசங்க மேல ஏறி அவன் கையை தொட முயற்சி பண்றா. அப்போ மாபெரும் பாண்டா ஸ்டேடியத்துக்கு நடுவில் எட்டி பார்க்கறத பார்த்து 4 டவுன் பாய்ஸே பதறி போறானுங்க. எங்க இருக்க மெய்னு அம்மாவோட குரல் கேட்டு இதுதான் அப்பா சொன்ன பாண்டா பவர் போலன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறா மெய். பெரிய சைஸ் பாண்டாவா இருக்க அம்மா ஸ்டேடியத்துக்குள்ள குதிச்சு ஒரு பிரளயத்தையே உண்டாக்கி மெய்ய தேடுறாங்க. கூட்டத்தில் அப்பாவும் பாட்டிமாவும் ஆன்டிஸோட வந்திருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு அங்கன்னு கேட்குறா மெய். நாம் இங்கேயே பூஜையை போட்டாக்கணும், இல்லைனா பெரிய ஆபத்து உண்டாகும்னு அப்பா சொல்லும் போதே பொண்ணை பிடிச்சி தூக்குறாங்க அம்மா. எல்லா பசங்களும் பெத்தவங்க பேச்சை கேட்காம இங்கே வந்திருக்காங்கன்னா இந்த கான்சர்ட்டை தான் காரணம். முதல்ல அதை அழிக்கிறேன்னு முடிவு பண்ணி சிதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கடுப்பான மெய் பாண்டாவா ஒரு மாதிரி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் மூல காரணம், நீங்க நினைக்கிறா போல நான் ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாதுன்னு அடக்கி வச்சிருந்த பல உண்மைகளை வெளியே அள்ளி கொட்டுறான். அதை கேட்டு வெறித்தனமா கத்துன அம்மாவை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர வட்டத்தை போடுற வேலையை பார்க்குறாரு நைனா. பூஜையை ஸ்டார்ட் பண்ண பெருசு கத்தியோட வந்து சேர்றாரு. சொல் பேச்சை கேட்கலனா தானே கடுப்பாவீங்க, இந்த டிக்கி டான்ஸை பார்த்து என்ன சொல்லுவீங்கன்னு வெறுப்பேத்தி வட்டத்துக்குள்ளேயே நிற்கிறா போல செயல்பட வைக்கிறா மெய். உடனே ஆன்டிஸு சைனீஸ் பாட்டை ஸ்டார்ட் பண்ண சத்தம் அதிகமாக கேட்காததால பெஸ்டிஸ் மூணும் பதறி ஓடின 4 டவுன் கேங்கு கிட்ட உதவி கேட்க ஓடுதுங்க. அப்போ டிக்கி டான்ஸை பார்க்க பிடிக்காம திரும்பும்போது அம்மாவோட பெரிய வாளு மேல மோதின மெய் அவங்க உடம்புல ஏறி கான்சர்ட்டுக்கு போனது தப்பான்னு கேட்கிறா. முதல்ல நீ குடும்பத்தை பாரு, அப்புறமா கான்சர்ட்டை பத்தி யோசிக்கலாம்னு அம்மா சொல்ல 13 வயசுல இதெல்லாம் பார்க்கலனா வேற எப்ப பாக்குறதுன்னு அம்மா மூக்கு மேலேயே ஃபுல் பவர்ல மோதுறா மெய். அதனால அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த மெய்யும் பாட்டியும் பதறி போறாங்க. என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் பாண்டாவா மாறின மெய் வட்டத்துக்குள்ள அம்மாவை இழுக்க முயற்சி பண்றா. கூட சேர்ந்து பாட்டிமாவும் கட்டுப்படுத்தி வச்ச பாண்டாவை வெளியேற்றி பொண்ணை இழுக்க உதவி செய்கிறாங்க. இதை பார்த்த ஆன்டிஸ்னாலும் கண்ட பொருட்களில் பதுக்கி வச்ச பாண்டாவை வெளியேற்றி களத்தில் இறங்குறாங்க. இப்படி ஒன்று சேர்ந்து மாபெரும் பாண்டாவை மந்திர வட்டத்துக்குள்ள இழுத்துட்டே சைனீஸ் பாட்டை பாடுறாங்க. அப்போ நிலா வேற வெள்ளையா மாறிட்டு வருது. இவங்க கூட சேர்ந்து பீட் பாக்ஸிங் பண்றாங்க பெஸ்டி கும்பல். பத்தாததுக்கு 4 டவுன் பாய்ஸும் ரீமிக்ஸில் பாட்டு பாடி கலவரம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வட்டத்துக்குள்ளே இருந்த போர்ட்டல் ஆக்டிவேட் ஆகி பெருசு கத்தியை தூக்குனதும் கதிர்வீச்சு பெரிய பேண்டா நெத்தியை தாக்குது. அதுல இருந்த எல்லாரும் கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிக்க கற்பனை உலகத்துக்கு தனியாக திரும்பி வந்த மெய் அம்மாவை தேடி ஓடுறா. அங்கே சின்ன பிள்ளையா அழுதுட்டு இருந்த அம்மாவை பார்த்து எதுவும் கடந்து போகும்னு சமாதானம் சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறா. அப்போ அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஏறிட்டே கடைசியில இப்போ இருக்க வயசுக்கு வந்து சேர்றாங்க. இது வரைக்கும் முரட்டுத்தனமா மிரட்டிட்டு இருந்த அம்மாவே கண் கலங்கிட்டு வராங்க. அப்போ மாய கண்ணாடி இருக்க இடத்துல பாட்டி கும்பலை பார்த்து தலகுனிஞ்சு நிக்கிறாங்க அம்மா. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அன்போட கட்டி தழுவுறாங்க பாட்டி. என்னை மன்னிச்சிடுங்கன்னு அம்மா சொல்ல, எதுக்காக நான் என் பொண்ணை மன்னிக்கணும், நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னோட அம்மா அவ்வளோதான்னு சொல்லி ஆன்டிஸோட பேண்டாவை வெளியேற்றி நிஜ உலகத்துக்கு போறாங்க பாட்டிமா. கடைசியா அம்மாவும் உள்ள போக மாபெரும் பேண்டா மெய்ய உத்து பார்த்துட்டு போகுது. ஆனா முன்னாடி போன அம்மா பேசாம நீயும் பேண்டாவை வெளியேற்றிடன்னு சொல்றாங்க. எதுக்காக நான் உங்ககிட்ட பொய்யா நடிக்கணும், நானா இருந்துட்டு போறேன்னு சொல்றா மெய். அதை கேட்டு இனிமே உன்னை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உன் இஷ்டப்படி வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுன்னு முழு மனசோட சொல்லிட்டு போறாங்க. இவ பின்னாடி வந்த சன்னியை கிட்ட என்னோட முடிவு சரியானதான்னு கேட்கிறா மெய். கேட்டு வாங்கின வரத்தை சாபமா நினைக்காத பேத்திய வானத்துக்கு அழைச்சிட்டு போய் மூக்கு முத்தம் கொடுத்து அன்போட வழி அனுப்பி வைக்கிறாங்க சன்னி. இந்த சம்பவம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அம்மாவோட பேண்டாவை மெய்யோட பொம்மையில் அடைச்சி வச்சுட்டாரு பெருசு. இவங்க கோயிலுக்கு வர டூரிஸ்ட்டுக்கு வேஷம் போட்டு வித்த காட்டாம உண்மையான பேண்டாவா மாறின மெய் சந்தோஷமா செல்ஃபி எடுத்து ஸ்கூல்ல பண்ண பிஸ்னஸை இப்போ கோயிலில் பண்ணிட்டு இருக்கா. இதுல சம்பாதிக்கிற காசை செதஞ்சு போன ஸ்டேடியத்துக்கு கட்ட சேர்த்து வைக்கிறாங்க. இவளோட பெஸ்டி கும்பல்ல இப்ப டைலரும் சேர்ந்திருக்கான். அவங்க கூட சந்தோஷமா கிளம்புறதுக்கு அம்மா தடை சொல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் மிருகம் இருக்கு, அதை நான் வெளியே கொண்டு வந்தாலும் அன்போட தான் இருக்க, நீங்க எப்படின்னு மெய் கேட்கறதோட படம் முடியுது. இந்த படத்துல அம்மாக்கள் எப்பவும் பசங்களை கட்டுப்பாட்டில் வைக்காம எப்ப விடணும் எப்ப பிடிக்கணும்னு சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க. என்னதான் சில நேரங்கள்ல எரிஞ்சு விழுந்தாலும் சாப்பிட்டியான்னு கேட்காம சோறு போட்டு தட்டில் கொண்டு வந்து நிற்ற ஜீவன் அம்மா மட்டும்தானே. ஸோ அம்மாவை வணங்காத நாள் இல்லையேன்னு பாட்டு பாடலனாலும் அவங்க மனசை புண்படுத்தாம பாசத்தை வெளிப்படுத்துங்கன்ற கருத்தூசியோட விளக்கத்தை முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.